அந்த குழந்தை கொடூரமாக செத்துருக்கா. அதை கேட்கும் போது அறந்துட்டேன். ஹலோ காய்ஸ், இதான் திருச்சி 143 சேனல் கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வந்திருக்க வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெருசு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்பவே கொடூரமான செயல்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். இங்கே ஆளுங்க குடியிருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் என்னமோ நான் இந்த வீட்டுக்கு நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வந்ததே கிடையாது, வரணும்னு யோசிச்சது கூட கிடையாது. கைஸ், இதோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா 4 டெத்து இங்கே நடந்திருக்கு. அந்த 4 டெத்துமே ரொம்பவே கொடூரமான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன் இதை கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக வயசு பொண்ணு இங்கே இறந்துருக்கா, ஒரு குழந்தை இறந்துருக்கா, ஒரு பாட்டி இறந்துருக்காங்க, ஒரு தாத்தா இறந்துருக்காங்க. அதுவும் 4 பேர் ஒரே குடும்பம் கிடையாது, வேறு வேறு ஆட்கள். அதுவும் ஒரு சம்பவமும் ஒரு வருஷம் கழிச்சு தான் நடந்திருக்குன்றாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4 ஃப்ளாட்டில் அவங்க எங்கெங்கே இருந்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது சுத்தமாக. ஒரு கெஸ்ஸே இல்லாமல் தான் வந்திருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கெஸ்ஸே இல்லாமல் தான் வந்திருக்கேன். எப்படி இந்த வீடியோ முழுசாக பண்ணி முடிச்சுட்டு போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அந்த 4 பேர் எப்படி டெத் ஆனாங்கன்னா, குழந்தை செத்துருக்குன்னு சொன்னல, அந்த குழந்தை இந்த மாடியிலேருந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது மேலே மாடியில் தவறுதலாக கீழே விழுந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டனல் மாதிரி இருக்கும். அந்த டனலில் விளையாண்டுருக்கும்போது தவறுதலாக கீழே விழுந்து ஸ்பாட் அவுட்டில் அந்த குழந்தை கொடூரமாக செத்துருக்காளாம். அது என்னால் வாயால் சொல்ல முடியல, ஏன்னா அது ஒரு குழந்தை. சவுண்ட் இதை கேட்டே இருக்கு. அந்த குழந்தை கொடூரமாக செத்துருக்கா. அதை கேட்கும் போது அறந்துட்டேன். ஆவியும் இங்கே சுற்றிட்டு இருக்கிறதா. இங்கே சைடில் இருக்க ஃபுல்லாக இது ரவுண்டு சிட்டி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்தில் வீடு இருக்குது. ஆனால் இன்னுமே நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஆனிச்சுன்னா இங்கே சவுண்டு வருதுன்பாங்க. அதே மாதிரி ஒரு பாட்டி சத்தம் கேட்குன்பாங்க. அந்த குழந்தைங்க விளாட்ற சவுண்டும் கேட்குன்பாங்க. ஓகே கைஸ், அந்த தாத்தாவோட ஸ்டோரி எனக்கு சரியாக தெரியல. அந்த தாத்தா எப்படி செத்தாருன்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு தாத்தா செத்துருக்காங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க. தாத்தாவோட வாய்ஸும் கேட்குன்றாங்க. எந்த அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போகுன்றது தெரில. இன்றைக்கி நானும் கேலபுரம்னு வந்திருக்கோம். நான் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், ரொம்ப பேசணும்னா வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கேமரா ஆனானது தொடங்க.
கிறிஸ்டின் வீடு தானே ப்ரோ இது? கிறிஸ்டின் தானே? என்ன ப்ரோ சவுண்டு? ஆரம்பிக்கவே இல்லை. அது இந்த வீட்டுக்குள்ள தான் கேட்குது. பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குண்ணே. அண்ணா யாராவது இருக்கீங்களாண்ணா? இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறான் ப்ரோ. சரக்கு மாடல் எடுக்க பாருங்க. யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இப்போ தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஆளே இல்லை ப்ரோ. என்ன 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 அந்த வீட்டுக்கு யாரும் போகிறாங்க. போ போ ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிற? கேமரா கேப்சர் ஆச்சா? கேப்சர் பண்ணிங்களா? எப்படி இருந்துச்சு? ஆளா என்ன ப்ரோ? ப்ரோ இதான் ப்ரோ அந்த வயசான பாட்டியோடதுன்னு நினைக்கிறேன். உள்ள போ. இங்கே பாருங்க. அதாவது வயசானவங்க முடியாதவங்க இந்த மாதிரி வச்சு போவாங்க பாத்ரூம் போகிறதுக்கு தானே. ப்ரோ எங்கே இருந்து ப்ரோ டீ போடுவோம்? அதான் சொல்கிறேன். என்னது? ஏதோ கத்துற மாதிரி தானே கிடைச்சு. ஏதோ அம்மி ஐயரு கேட்குது கேட்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அந்த பாட்டியோட வீடு நினைக்கிறேன். அந்த பாட்டியோட வீடு தான் நினைக்கிறேன். சவுண்டு ஃபஸ்ட்டு வீடு. கைஸ் தெளிவாக ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறேன். இவ்வளோ நேரம் கேட்கல. இந்த கதவை திறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கேட்குது இந்த சவுண்டு. அது உள்ள குழந்தைங்க யூஸ் பண்ணுறது ஏபிசிடி. இந்த வீட்டில் எதுவும் ஆத்மா இருக்கியா? அப்படி இருந்தீன்னா நான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். தயவுசெய்து என்னை துன்படுத்துறாத. எதுவுமே உன்கிட்ட பேசி உன் கஷ்டம் என்னன்றது கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். யாரும் கத்துறாங்க. என்ன வயசு ப்ரோ இது? வயசான ஆம்பளை வயசு. எனக்கு என்னென்ன கெஸ் பண்ணவே முடியல. சவுண்டு என்ன சவுண்டு? இரு ப்ரோ. இங்கே ஏதாச்சும் ஆவி இருக்கியா? நீ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னால் ஒழிய முடியாது. எங்கே இருந்தாலும் வெளியே வா. ப்ரோ வெளியே நின்று ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ வர? இரு ப்ரோ, ஆளில் காட்டிட்டு வரேன். ஐயோ ப்ரோ, ஆம்புலன்ஸ். ப்ரோ 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 என்ன ப்ரோ சொல்லு? ப்ரோ மேலே வேறு கேட்குது ப்ரோ.
இங்கே இருங்க. வெளியே எதுவும் நடந்துச்சுன்னா கேப்சர் பண்ணுங்க. தனியாக விட்டு போகாத. இங்கே என்ன எடு ப்ரோ? கேமரா எங்கே ப்ரோ பிடிச்சிருக்கு? இன்னும் இப்போ காட்டுங்கன்னா எங்கே ப்ரோ காட்டிட்டுருக்கீங்க? ஆட்டோமேட்டிக்காக நான் கை நடுக்குன்னு சொல்லணும். சப்போஸ் ஏதாச்சும் அந்த அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேப்சர் பண்ணாமல்? சீக்கிரம் வந்துடுவது. சரி இரு ப்ரோ. காசு இந்த கதவை பாருங்கள், ஏதோ வந்து கொதறி வச்ச மாதிரி இருக்குது. தெளிவாக கேட்குது எனக்கு சவுண்டு. அதுக்கு கண்ணா இங்கே பாரு. காய்ஸ் இந்த கதவு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ கடிச்சு கொதறி உடச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏதோ ப்ரோ என்ன பண்ணுறீங்க? யாரை பார்த்துட்ருக்கீங்க நின்று? கேமராவில் கேப்சர் பண்ண போது சப்போஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சரி தயவுசெய்து யார் வெளியே வந்துச்சுன்னா கேப்சர் பண்ணுவேன். நான் உள்ளே போகும்போது வெளியே வந்துச்சுன்னா எனக்கு வேறு இப்போ தான் கண்ணம் சொரியுது. புது வீடு புத்தம் புதுசு தெரியுதுங்களா உங்களுக்கு? கதவு முதற்கொண்டு புதுசு. என்ன ஸ்டெப்பில் யாரும் எட்டி பார்த்தாங்க. ஸ்டெப்பில் வாங்க அவ்வளோதான். எங்கள் வீடு முடிஞ்சு வாங்க போகலாம். எனக்கு கேப்சர் ஆகிருக்கா? என்ன கேப்சர் ஆகிருக்கு? யாரும் எட்டி பார்த்தாங்க. வருது ப்ரோ உருண்டு. இங்கே ப்ரோ எதுவுமே இல்லை ப்ரோ. டார்ச் வேறு கொதிக்குது ப்ரோ. என் கையில் நெருப்பு மாதிரி கொதிக்குது ப்ரோ. அந்த ஏரியா மட்டும் இப்படி இருக்குது. ஒன்றுக்கே இப்படி பண்ண என்ன? ஒன்று 3 இருக்குது. இது கதவு அட்ட மாதிரி சுத்தம். கேட்குதா? பணம் போகிறீங்களா? மைனூட்டாக கேட்குது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருக்குது. மைனூட்டாக கேட்குது. இங்கே பாருங்க பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் படுத்துருப்பானோ இங்கே வந்து சைக்கோ பேருலாம் இங்கே தான் ப்ரோ இருப்பாங்க ப்ரோ. இது வீடு இப்போ ஆளுங்கள்லாம் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஆள் கூட இருக்கலாம் ப்ரோ. இங்கே மனுஷன் கூட யாராச்சும் இருக்கலாம். வீடு இல்லாமல் இருக்காங்க. எல்லா மனுஷங்க இருக்கிற மாதிரியே தோணல ப்ரோ. அந்த கிறிஸ்டின் வீட்டுக்குள்ளே நம்மளை போகவே உள்ள பார்த்தீங்களா ப்ரோ? பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டேன். என்ன நோண்டிகிட்டு இருக்கீங்க அதில்? அதெல்லாம் கை வைக்காதீங்க ப்ரோ. திரும்பும்போது ஒட்டப்பட்டுருச்சு. மொட்டை மாடி ஒரு மேலே இங்கே ஏதாச்சும் ஆத்மா இருந்தால் நீ என் கூட பேசலாம் தாராளமாக.
உன்னை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை உன் வீட்டில் வந்து நான் இருக்கிறதுக்காகவே வரல. என்ன இந்த இது நான் அப்படி ஃப்ளாஷ் அடிச்சேன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு முகம் இந்த சைடு உனக்கு கண்ணாடியில் தெரியுதா? இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ண. இப்போ நான் லைட் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோ ஒரு சார் எனக்கு தெரியுது ப்ரோ. ப்ரோ அந்த கட்டம் போக மாட்டேங்குது. ஆமாம் நீ அது தெரியுதா உனக்கு? தெரியுது. எனக்கு தெரியுது, பட் கேமராவில் அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியலண்ணா. அதாவது அது வந்து அந்த அந்த டஸ்ட்டு வந்து அப்படி இருக்குது, பேய் மாதிரி. ப்ரோ சத்தம் போடாத ப்ரோ, ஏதாவது சவுண்ட் வந்தால் கேட்காது ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. என்ன தான் ப்ரோ திட்டுவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. குதிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது மேலே. அந்த குழந்தை குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது மேலே இருந்ததையும் குதிச்சு சேர்த்து போச்சு. அதுதான் விளையாட போது குழந்தைங்கன்னா குதிக்கும்ல டங் டங்னு, அந்த மாதிரி சவுண்டு. பாலை வச்சு குதிக்கின்றீங்களா? யாராவது பசங்க யாரும் வச்சு வந்தாச்சு. இதுக்கப்புறம்லாம் வர சொன்னோம்னா மணி என்ன ஆகுது? டைமை காட்டுங்க ஆச்சுல. மணி 1:15 போகுது. இப்போ கூப்பிட்டா வருவாங்க நல்லா. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு விடிய காலத்தில் கூப்பிடும் போதே வர மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் கூப்பிட்டோம்னா இந்த டைமில் கூட வருவாங்க ப்ரோ, அவங்க கூட வருவாங்க, ஃப்ரெண்டுங்க தான் வர மாட்டாங்க. இந்த சவுண்டை பார்த்தீங்களா? பாருங்க ப்ரோ, உள்ள இதை சவுண்ட் கேட்குது ப்ரோ. சத்தியமாக கேமரா கடை இருக்காது கைஸ். மைன் விட்டா சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குது எனக்கு. இங்கே பாருங்க ப்ரோ, கிறுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. பேயெல்லாம் கிறுக்கி வைப்பாங்க, பேய் பிடிச்சவங்களாம் கிறுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்காங்க ப்ரோ. சவுண்டே நோட் பண்ணிங்களா? சவுண்டே பார்த்தீங்களா? முன்னாடி எவ்வளோ நேரம் டக்கு டக்குன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த ரூமில் மட்டும் இப்படி இருக்கு? இங்கெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க ப்ரோ. ஒரு நம்ம போன வீடெலாம் கரெக்டாக நான் கெஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து பாரு, ஏன் இங்கே வந்து பாரு, இங்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகல. அங்கே போ. ஆமாம் ஃபீல் ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே யார் கால் வச்சு ஏறி இருப்பாங்க பாருங்க, மேலே கால் வச்சுருக்கு பாருங்க. உங்களால் பார்க்க முடியாது, பரவாயில்ல விடுங்க. தலை வலிக்குது ப்ரோ, செம்மையாக தலை வலிக்குது ப்ரோ. வாங்க சீக்கிரம் வாங்க ப்ரோ, ஏகப்பட்ட வீடு இருக்குது ப்ரோ. மொட்டை மாடி கழுத்து லேடிஸ் ட்ரெஸ்ஸு தானே இது. இங்கே பாருங்கள் யானை மூஞ்சி. கக்கா போகிறதுக்கு ப்ரோ ஏன் குதிச்ச மாதிரி சவுண்டு அடிச்சு ப்ரோ எனக்கு. ஆனால் சுத்தமாக யாருமே இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் தெளிவாக கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு. டேங்க்கு ப்ரோ, தண்ணி டேங்க்கு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. மொத்த வீட்டுக்கும் இந்த டேங்க்கில் தான் தண்ணி போவோம். அந்த ஒரு டேங்க் தான். இப்போ எவ்வளோ பெரிய டேங்க்கு ப்ரோ. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ப்ரோ இதை. இந்த சைடு தான் ப்ரோ நாங்கள் அலைஞ்சிட்ருப்போம் பசங்க. நான் அந்த விக்கி சொன்னேன்ல, அவங்க தான் சின்ன வயசில் சுற்றிக்கிட்டு இருப்பேன்.
ப்ரோ எனக்கு ஏதோ சைடில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது ப்ரோ. அந்த சைடில் பாருங்கள், இந்த சைடு இது நிற்கிதியா? எங்கேங்க நிற்கிது? நிற்கிற மாதிரி ஃபீலாக இருக்குதுங்க சொன்னேன். நிற்க வைப்பறீங்க எங்கே? ஃபீல் தான் இருக்கு. இந்த ஓட்டையில் சொல்கிறேன். எந்த ஓட்டை? இந்த ஓட்டையில் இந்த இந்த கட்டை மாதிரி தெரியுது. அது கட்டை ப்ரோ. அந்த சைடில் இருக்கிறது தான் சொல்கிறீங்க. அது கட்டை. நான் சொல்கிறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். இங்கே பாருங்க பாட்டில்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. ப்ரோ இப்போ தான் ப்ரோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது மாடிக்கு வந்ததுக்கப்புறம். என்ன ஓட் நம்பர் சவுண்ட் வருது? இங்கே தான் கேட்குது. இங்கே தான் கேட்குது. அண்ணா யாராச்சும் ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களா? ப்ரோ ஓகே தான் ப்ரோ கேட்குது. ஓகே பாருங்க ப்ரோ, சட்டை புடவை. நல்லா கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ இதை. யாராவது இருக்கீங்களா? மனுஷங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, நாங்கள் போலீஸ் பர்மிஷனோட தான் இங்கே வந்திருக்கோம். போலீஸ் வெளியே தான் நிற்கிறாங்க. எங்களை ஏதாச்சும் பண்ணிங்கன்னா சவுண்டு கேட்குது. எங்களை ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்துடுவாங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ப்ரோ மஃப்ளரு ப்ரோ, குழந்தையோட இது ப்ரோ. ப்ரோ சவுண்டு ப்ரோ. இரு ப்ரோ சவுண்டு கேட்குது ஏதோ. ப்ரோ இந்த வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபேண்ட்டு ட்ரெஸ் அதான் மஃப்ளரு. அங்கே வீடு போ ப்ரோ. ஏய் கேமரா பாருங்க ப்ரோ, பிளர் ஆச்சு. சவுண்டு தெளிவாக கேட்குது. எந்த ரூம் ஆயிடுச்சு? எல்லாம் குழந்தைங்க விளாட்றதா இருக்குது ப்ரோ. ஏய் கீழே கேட்குது ப்ரோ. என்ன உள்ள செம்மையிட்டாக இருக்குது ப்ரோ. மெதுவாக வாங்க, கையில் எதையும் தொட்டுறாதீங்க தயவுசெய்து. என்ன வவ்வால் தானேங்க? ஏங்க கத்துறீங்க? நீங்களும் பயந்துட்டு என்ன பார்த்துறீங்க திருப்பியும்? ஓ என்ன ப்ரோ சவுண்டு மட்டும் தான் ப்ரோ கேட்குது. எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் ஏதாவது கேப்சர் ஆகிருக்கான்னு. ப்ரோ குறுக்கா விசில் அடிச்சுட்டே இருக்கான். அது கேட்குதா உங்களுக்கு? தூரத்தில் அடிக்கிறான். அடிக்கிறான்ற மாதிரி. அது ஓப்பனில் இருக்கு. வா ப்ரோ இதுக்குள்ளே வந்து எப்படி ப்ரோ வேப்பலை கிடக்கும் ப்ரோ? மொட்டை மாடி ப்ரோ இது. இங்கே பாருங்க, கதவாக பாருங்க. இல்லை இதுக்குள்ளே எப்படி வேப்பலை விழுந்துருக்கு? இங்கே பாருங்க கீத்து ப்ரோ. எடுங்க நண்பர்களுக்கும் கொடுத்தால் வருது. சரி வாங்க.
கீழெலாம் பாருங்க ப்ரோ, எல்லாம் குழந்தைங்க விளாட்றதா இருக்குது. சவுண்டு சத்தம் கேட்டுச்சா? கேட்குது எனக்கு. விடுங்க, அது கண்டுக்காதீங்க, எதுவுமே கண்டுக்காதீங்க, வீடியோ எடுக்கணும் எனக்கு. ப்ரோ இந்த வீட்டில் தான் ப்ரோ கிடச்சி. இப்போ ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, மேலேருந்து விழுவுது ப்ரோ, எல்லாம் இடிஞ்சு விழுவுது ப்ரோ. இங்கே பாருங்க. எல்லாமே இடிஞ்சு விழுவுது. ப்ரோ இதை கத்துற சவுண்டு கிடச்சி ப்ரோ. கேட்குதா? கேட்குது ப்ரோ. ப்ரோ இதான் ப்ரோ இடிஞ்சு விழுவுது. ஓகே இங்கே பாருங்க, பாருங்க அங்கே கேட்குது. இருங்க 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 ஒன்று ஒரு வீட்டை முடிச்சுட்டு போகிறேன். இருங்க, ஒரு வீட்டை கூட உருப்படியாக பண்ண விட மாட்டேங்குது. நீ எந்த பேயாக இருந்தாலும் சரி, அது சப்போஸ் நீ ஆத்மாவாக இருந்தீன்னா நீ சவுண்ட் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. உன்னால் முடிஞ்சுன்னா இங்கே என் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா, என் முன்னாடியே வா. உன்னால் என்ன 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 பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கோ. ப்ரோ இன்னும் ஃபோட்டோ ப்ரோ, ப்ரோ மலைக்கோட்டை ஃபோட்டோ ப்ரோ. ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்களோ அந்த வீட்டில் இருந்தவங்க ப்ரோ. இதெல்லாம் பழைய ஃபோட்டோ ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ 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 சவுண்ட் கேட்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ சவுண்ட் கேட்குது இங்கே பாருங்க. ஏய் கையச்சு 5 விரல் அப்படியே வஞ்சிருக்கு ப்ரோ. இதெல்லாம் கஷ்டம் தெரியுமா அந்த ஃபோட்டோ கிடைக்கிறாலாம். எடுத்துகிட்டு போகலாமா வீட்டுக்கு? எடுத்துகிட்டு போகலாமா? நான் பேய் பிடிச்சிருச்சுன்னா இங்கே பாரு, நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த சவுண்ட் கொடுக்குற வேலை வச்சுக்காத. முடிஞ்சா என் நேரில் வான்னு சொல்லிட்டேன். முடிஞ்சா என் நேரில் வந்து ப்ரோ ஜன்னல் ஆடுது ப்ரோ. அது அது கைப்பிடிப்பாரு அடுப்பு. இப்போ ஜன்னலாம் அடிச்சுங்கன்றல்லங்க. கேமரா என்னங்க பண்ணுறீங்க? கீழே கீழே காட்டிகிட்ருக்கீங்க. தெரியுதா? இன்னும் கயிறை வச்சு கீழே இறக்குறாங்க ப்ரோ. இறக்கி இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. சரி எந்த ரூம் போய்ட்டு வருவான். இங்கே பாருங்க ப்ரோ, இப்போ தான் போய் கொடுத்துருக்குது. பாருங்க ஆடிக்கிட்டு இருக்கு ப்ரோ. போய் காட்டிட்டேன் ப்ரோ. இதெல்லாம் யாருமே இல்லை ப்ரோ. இதுக்கு மேலே நான் எங்கே ப்ரோ போய் காட்டுறது? இதை தெளிவாக காட்டிட்டேன், யாருமே இல்லைன்னு. இந்த வீட்டுக்கு வந்தனா இல்லையா? வரலையா? என்ன சொல்கிறீங்க? நான் வந்துட்டேன்னு நினச்சிட்டு சொல்லிட்டுருக்கேன். வந்துட்டேன்னு ஒரே மாதிரி தான் இருக்குது ப்ரோ. ப்ரோ மேலே பாருங்கள், மேலே பாருங்கள். இங்கே வாங்க, எடுத்தோன்னே உள்ளே ஓடாதீங்க ரைஸ். இதுதான் ரொம்ப நேரமாக இந்த கல் உள்ள சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. இதுதான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ ஆனால் கன்ஃபார்மாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கிளம்புங்கோ. காலாச்சு பாருங்கள். அந்த குழந்தையோட வீடு மேக்ஸிமம் எனக்கு இதாக தான் இருக்குன்னு தோணுது. குழந்தையோட அந்த பர்த்டே அந்த இது தானே அது. குழந்தைங்களுக்குலாம் வைப்பாங்க. இப்போ பெரியவங்களுக்கும் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில ப்ரோ. சரி வாங்க வாங்க வாங்க. கண்டினியூஸாக சவுண்ட் கேட்டே இருக்கு எனக்கு. எங்கே இருந்தால் வருதுன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி என்னால் முடியல, சத்தியமாக முடியல. மூஞ்ச பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சத்தியமாக என்னால் முடியல. குறுக்கா ப்ரோ டார்ச் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ.
கைஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பயத்தில் இங்கேருந்து ஓடி இருப்பாங்கன்றது. வா, தெரியுதுங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக காட்டுறாருங்க. எல்லாம் துணிமணி, அவங்களோட திங்ஸு எல்லாத்தையுமே இங்கே போட்டுட்டு போயிருக்காங்க. ப்ரோ பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? இதெல்லாம் அதில் ப்ரோ உள்ளெல்லாம் வராங்க. நீங்கள் வெளியே நின்று சொல்லுங்கள். டெலிஃபோனு ப்ரோ, ஏதாச்சும் இதில் க்ளூ கிடைக்குதான் பாருங்கள். அந்த பொண்ணோட வீடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குதான் பாருங்கள். மைக் ஒயர் கட்டிட்டா உங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். தள்ளிலாம் போகிறீங்க டைரி கிடைக்குது. மொத்தமாக டெக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியல. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சும்மா அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஆசையாக இருக்குது. கண்ணாடி கண்ணாடி உள்ளே இருக்குது. அது கிரிக்கெட் விளையாடுறது வச்சுட்டாங்க. இது ஷூ பர்ஃப்யூம் பாட்டில். ப்ளஸ் கேமராவில் கொஞ்சம் லைட்டு பேட்ரி மாற்றிக்கிறேன். பவர் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. சீக்கிரம் போங்க. என்ன சொல்லுங்க? ஐயோ, கேமரா விழுந்துருக்கு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச பொருளே கூட இந்த மாதிரி இடத்துல கிடக்கலாம். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், அந்த பொருட்களை தயவுசெய்து எடுத்துடாதீங்க. ஏன்னா அது நம்மளை கவர்றதுக்கு கூட அந்த பொருட்களை வச்சுருக்கோம். அதனால் தயவு செய்து எடுத்துடாதீங்க. அது வந்துருச்சு கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்த எந்த வீடுன்னு கெஸ்ஸே இல்லை. ஒரு கேப்பு எங்கே? ஆமாம் அதானே. குழந்தை கிரியேட்டிவ். அந்த ஷூ பார்த்தீங்களா இல்லையா? எங்கடா அது? இதுக்குள்ளே என்னமோ தேங்காய் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த ஷூ பார்த்தீங்களா? குழந்தைக்கு செருப்பு எல்லாமே கிடக்குது. அப்புறம் ஒருவேளை அந்த பைத்தியமாயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டு போயிருப்பாங்களோ. உப்பு பாருங்க ப்ரோ எவ்வளோ இருக்குன்னு. ரிச்சுவல் பண்ணுறதுக்கு நான் வேறு வாங்கிட்டு வேறு வந்தேனே உப்பெல்லாம். ப்ரோ மனசாயத்தோடு சொல்லு ப்ரோ, எவனாச்சும் இந்த மாதிரி விட்டுட்டு போனா இவ்வளோ இதை? நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க. ஓகே கைஸ்,
இந்த வீட்டில் கேமரா செட் பண்ணிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னங்க பண்ணுறீங்க? அந்த பேய்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? எந்திரிங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக கேமராவை செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நின்று நம்ம இங்கே இருக்க ஆவிங்கள்கிட்ட நிக்ரோபோனிக் அப்ளிகேஷன் மூலயமா நான் பேசி பார்க்க போகிறேன். பேசுதா இல்லையான்னு தெரில எனக்கு. கேட்டு பார்ப்போம் கொஸ்டின்ஸை. இருக்குது ஆனால் அடிக்குது. செய்யுங்க. ஓகே காய்ஸ், கொஸ்டின்ஸை கேட்டு பார்ப்போம். இந்த வீட்டில் ஏதாச்சும் ஆவி இருக்கியா? ஆவி இருக்குன்னா எஸ்ன்னு சொல்லு, இல்லை இங்கே ஆவி இல்லைன்னா நோன்னு சொல்லு. அப்பாவா? கைஸ் அப்பான்னு கேட்டுச்சு. ஹாய் வெளில சவுண்டு ப்ரோ, அப்பான்னு சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. குழந்தை சத்து. அதான் கைஸ், நான் கேட்ட கொஸ்டின் வேறு, ஆனால் சொன்ன பதில் வேறு. ஆனால் அப்பான்னு ஒரு பொண்ணு கத்துன மாதிரி இருந்துச்சு. பொண்ணோட வாய்ஸுன்றத விட குழந்தையோட வாய்ஸு ப்ரோ. அந்த குழந்தை பேச ட்ரை பண்ணது நம்ம கூட எதுவும் பேசுவோமா? பேசுவோம். அந்த குட்டி பாப்பா என் கூட பேச நினைக்கிறியா? நீ மாடியிலேருந்து எப்படி விழுந்த? உன்னை யாராச்சும் தள்ளி விட்டாங்களா, இல்லை நீனா விழுந்துட்டியா? வாட்டா? நான் பேசுகிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ இங்கே விழுந்து இறந்து போனேன்னு இங்கே சொல்லப்பட்டாங்க என்கிட்ட. அது உண்மையா? உண்மைனா எஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா நோன்னு சொல்லு. நோன் தான் ப்ரோ வருது கைஸ். இங்கேயும் எனக்கு இங்கே கேட்கும்போது இங்கே சவுண்ட் வருது, பேக்கில் சவுண்ட் வருது. ரொம்ப மைனூட்டாக சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு. சத்தியமாக எனக்கு வந்துட்டு இது எப்படி உங்கள்கிட்ட கன்வெர்ட் பண்ண போகிறேன்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ. ஆனால் நம்ம கேட்ட சவுண்ட்லாம் இதை கேட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுக்கு புரியும் நம்மளோட ஃபீல் என்னன்னு. சத்தியமாக அதில் கேட்கலன்னா நம்ம ஃபீல் புரியாது கைஸ். தெளிவாக சொல்லுது, நோன்ற வார்த்தை தான் சொல்லுது. நான் இருக்கிற டயர்டை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். செம்ம டயர்டாகிட்டேன். ரொம்ப நேரமாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவங்கள கட் பண்ணி இதில் பாதி தான் வரும். அது அப்படி தான். சரி, நீங்கள் எப்படி இறந்த? சொன்னல, காக்கா கத்துது. மணி என்ன எப்போ காக்கா கத்துது? மணி என்ன? மணி 3. ஓகே, அந்த குழந்தை என் கூட பேச ரெடியாக இருக்கியா? பேச ரெடியாக இருக்குன்னா எஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா நோன்னு சொல்லு. நோவா? ஏன் என் கூட பேச மாட்டேன்? ப்ளீஸ், நீ என் கூட பேசலாம், தைரியமாக என் கூட பேசலாம். நீ எனக்கு அண்ணன் நினச்சிக்கலாம். நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இந்த வயசில் நீ இறந்து போகிறன்றது வந்துட்டு ஒரு என்னால் தாங்க முடியல கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ உனக்கும் ஆசைகள் இருந்திருக்கும், கனவு இருந்திருக்கும். உன்ன மாதிரி நிறைய சின்ன பொண்ணுங்களை நான் பார்த்துட்டேன் இன்ன வரையும். அதே ஃபீலிங்கில் தான் நான் உன்னை நினைக்கிறேன். நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் உன்கிட்ட பேசலாமா? நோ தான் சொல்லுது. சரி, மொத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை ஆத்மாங்கள் இருக்கீங்க? 10 5 கிடைச்சாங்க. 5 தான் உண்மை. கதவு தட்டுற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அங்கேயே கைஸ். இப்போ நான் அந்த வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் நான் நிக்ரோபோனிக் யூஸ் பண்ண முடியும்னு தெரில. இன்னும் நம்ம கோஸ்ட்டு கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது நிறையா இருக்குது. ஓரளவு கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசி கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் இந்த வீட்டில் இருக்க பர்டிகுலர் ஆத்மாட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட பேச ரெடியாக இருக்கியா?
கழுத்து சொல்லிக்கிச்சு. இது எனக்கு எடுக்க வராது ப்ரோ. வீடியோ எடுப்பேனா? ஓகே, நான் இங்கேருந்து என்னை உயிரோட போக விடுவியா? என்னையும் கிளம்புறனையும்? நோவா ப்ரோ, உயிரோட போகக்கூடாதான் ப்ரோ இங்கே. ஒரே நிமிஷம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோப்பா. இங்கேருந்து நம்ம உயிரோட போக விடாதான்னு சொல்கிறோம். இங்கேருந்து என்ன உயிரோட போக முடியும்னு கேட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஆமாம், தெளிவாக நான் சொல்லிட்டேன். இங்கே வந்தால் எனக்கு டேஞ்சர். எனக்கு முழுக்க இங்கே வந்தால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சே தான் நான் வந்திருக்கேன். இந்த ரிஸ்க்கை நான் வேணும்னு தான் எடுத்திருக்கேன். உனக்கு பயந்து ஓட போகிறது கிடையாது. இல்லை, உனக்கு பயந்துக்கிட்டு நான் இங்கேருந்து போகிறதே கிடையாது. தயவுசெய்து சொல்லிட்டேன். நீங்கள் இருந்தீங்கன்னா என் முன்னாடி வா. முன்னாடி வர முடிஞ்சால் வந்து காட்டு. இல்லை, நீங்கள் இருக்குன்றத எனக்கு ஏதாச்சும் எது மூலியமாச்சும் எனக்கு நிரூபிக்க முடியுமானால? நோன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு இதில் நோன்னு சொல்கிற, பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்க, பின்னாடி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அது நீ என்ன பண்ணுற? இல்லை அந்த பாட்டி பண்ணுறாங்களா? ஏய், என்ன அப்புறம் எல்லாத்தையும் நோன்ட்டு அது கேட்போம். அதுக்கும் நோன்னு சொன்னிச்சுன்னா இந்த ஆப்பை மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிடுவேன். இங்கே ஸ்பிரிட் இருக்கீங்களா? நிறைவேறாத ஆசை உள்ள செத்த ஆத்மாக்களை இறைச்சிருக்கீங்களா? இல்லை இந்த வீட்டில் ஆத்மாக்கள் இருக்கீங்களா? சவுண்டு வெளியே கேட்குது. இருங்க, இருக்கீங்களா? வருது, நோன்னு வருது. பாயா? பின்னாடி சவுண்டு கேட்குது. பின்னாடி தெளிவாக கேட்குது எனக்கு. யார்கிட்ட பேசுறீங்க? கைஸ், பின்னாடி தெளிவாக சவுண்டு கேட்குது. இந்த ஆப்பு முழுக்க உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. இந்த ஆப்பு முழுக்க உண்மைன்னு கிடையாது. ஆனால் நம்ம கேட்குற கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுது. அதுவும் இந்த நொடி, இந்த நிமிஷம். ஆனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுது. ஆனால் இப்போ மக்கார் பண்ணுது. எனக்கு சுத்தமாக புரியல. எப்போயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த அப்ளிகேஷன், எப்போயுமே கரெக்டாக எனக்கு ஆன்சர் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் இன்றைக்கி சொதப்புது. ஆனால் கண்டிப்பாக எங்கள் ஆத்மா இருக்குது. எனக்கு இவ்வளோ சவுண்டு கேட்குது. அழுகுற சவுண்டு கூட எனக்கு பின்னாடி கேட்குது. நோன்னு சொல்லுது. இந்த அப்ளிகேஷன் தான் ப்ரோ நம்ம மென்டலாக இருக்குது. கைஸ், நம்ம வேறு விதமாக கோஸ்ட் கூட கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த வீட்டில் பண்ண வேணாம். வேறு ஏதாச்சும் வீட்டில் பண்ணி பார்ப்போம். என்ன ப்ரோ? இப்போ இந்த இடத்துல தான் பண்ணேன். ப்ரோ ஒயர் ப்ரோ. கைஸ், ஒரே நிமிஷம் பேக் கேமரா மாற்றிக்கிறேன். ப்ரோ, நம்ம இன்னும் வேறு இடத்துல போய்ட்டு ரிச்சுவலை பண்ணி பார்க்கலாம்.
சவுண்டு ப்ரோ, எங்கே இது வருது?